ஹாய் காய்ஸ். இப்போது ஒருத்தன் 18 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணி போனால் எப்போ இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பவர் கிடைக்கிது. ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவரை தடுக்கிறதுக்காண்டி அவன் ரீவெண்ட் ஆவான். அதாவது லைட்டாக டைம் ட்ராவல் மாதிரி. அந்த மாதிரி இவன் எல்லாரையும் காத்துட்டு இருக்கும்போது தான் அவங்க அம்மாவோ ஒருத்தன் கில்லர் பண்ணுறான். அந்த கில்லர் யாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு சில பேரை கொண்டிருக்கான். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோட அண்ணனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ 18 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி போகிறான். போய் அந்த சின்ன பையன்லாம் காப்பாற்றினானா, அவங்க அம்மாவை திரும்ப உயிரோடு கொண்டு வந்தான்னா, இந்த இனிமேவை ட்விஸ்ட்டு மிஸ்ட்ரி த்ரில்லரை கொண்டு போய் செம்ம சூப்பராக காமிச்சிருப்பாங்க. வெறும் 12 எபிசோட்ஸ்லாம் அத்திகரம் பார்த்துடலாம். சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ சொல்கிறான், என் பேர் தான் சட்டுரு, எனக்கு 29 வயசு ஆகுது. நான் ஒரு காமிக் ஆர்டிஸ்ட். ஆனால் என்ன கதை நல்லா இல்லைன்னா வேலை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போது நான் பொழப்புக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் தான் அவன் ஒரு பீஸா டெலிவரி கம்பெனியில் வேலை பார்த்துருப்பான். ஒரு பொண்ணு அவளை கிண்டல் பண்ணுவாளா, நீ போகிற வழியே அந்த பீஸாவை தின்றாதுன்னு. அவனும் லைட்டாக கடுப்பாயிட்டு அந்த பைக் இருக்கும், அந்த பைக்கில் இறங்கி அப்படியே சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம தலைவன் ஒரு ட்ரக்கை க்ராஸ் பண்ணுவான். திடீர்னு அவனுக்கு அந்த ரீவெண்ட் பவர் திடீர்னு வந்துருப்போமா. அப்புறம் அவன் திரும்பவும் பைக் எடுப்பான். அதுக்கப்புறம் அந்த வண்டியை துரத்திக்கிட்டே போவான். நிறுத்த அப்படின்னு பார்த்தா அந்த டிரைவரு நல்லா தூங்கிட்டு இருப்பானா, இல்லை இது சரிப்பட்டு வராது, இது ஆக்சிடெண்ட் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாகி அந்த வண்டியை நிறுத்தலான்னு போயிட்டுருப்பான். கிட்டத்தட்ட அந்த வண்டியை எப்படியோ நிறுத்த அந்த வண்டிக்கிட்டே மேனேஜ் பண்ணி வந்துடுவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு இவனை பார்த்துட்ருப்பான், எதுக்கு இப்படி போகிறான் அப்படின்னு. அப்புறம் தான் தெரியும், முன்னாடி ஒரு சின்ன பையன் நின்றுட்டுருப்பான். அவன் கரெக்டாக அந்த ட்ரக் வரும்போது ரோடை கிராஸ் பண்ண போவானா, இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படியாவது அவனை எழுப்பணும், எந்திரா அப்படின்னு ட்ரக் டிரைவரை எழுப்பிட்டுருப்பானா. அவனும் கரெக்டாக கிராஸ் பண்ண வருவான். நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாகிடுவான். அப்போ அந்த சின்ன பையன் சரியான பயப்படுவானா. நம்ம ஹீரோ அந்த டிரைவரோட கையை பிடிச்சி ஒரே அந்த வண்டி அப்படியே திரும்பிடும். அந்த சின்ன பையனை தப்பிச்சிடுவாங்க. அப்புறம் அந்த சின்ன பையனை அவன் ஃபேமிலியை காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முன்னாடி பார்ப்பான், முன்னாடி ஒரு கார் வந்திருக்குமோல. நம்ம ஹீரோ அங்கே செத்துட்டேன்னு நினச்சிட்ருப்பான். பார்த்தா ஆஸ்பத்திரியில் கண்ணை முழிப்பான். நான் இதுக்கு ரீவைன்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா இருப்பாங்க. நீங்கள் எங்கே நம்ம பண்ணுறேன் அப்படின்னு கேட்பான். உனக்கு மண்டையில் அடிபட்டிருக்கான், அதான் பார்க்க வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோவும் அம்மா நியூஸ் பார்த்துட்ருப்பாங்க. நியூஸில் ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ சின்ன பொண்ணை கடத்துறான், இதே மாதிரி உனக்கு சின்ன வயசில் நடந்திருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பான். அப்போ தான் தெரியும், நம்ம ஹீரோ 5 வயசோ என்னமோ இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸு 3 பேரை காணாமல் இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட அண்ணனை அந்த கில்லர் ப்ளேம் பண்ணி விட்டுருப்பான். ஸோ அந்த கில்லர் நம்ம யூகி, நம்ம ஹீரோட அண்ணன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நம்ம யூகி யாருன்னா, நம்ம ஹீரோட ரொம்ப ரொம்ப நல்லவன் நடந்துக்கிறவான். ஆனால் அவன் இப்போ எங்கே இருக்கான்னா, ஜெயிலில் இருக்கான். அதை நினச்சாதான் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் அடுத்த நாள் ஷாப்பிங் போயிருப்பாங்கள்ல. வந்துட்டுருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு திரும்பவும் ஒரு வேண்டாது. சுற்றி முற்றி அவங்க அம்மா கிட்ட பார்க்க சொல்லுவான். அவங்க அம்மாவும் பார்ப்பாங்க. அப்போது ஒரு சின்ன பையன் கையை பிடிச்சிட்ருப்பானா, இவன் நான் எங்கேயும் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ அவனும் அந்த காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ஃபோனில் என்னத்தையோ பார்த்துட்ருப்பாங்களா. அப்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்திருப்பா. அந்த பொண்ணு இருக்கும்ல, பீஸா கம்பெனியில் பார்க்கும்ல, அந்த பொண்ணு வந்திருப்பா. சரி நான் அந்த பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டுருப்பாங்களா. சரி உன் பேர் என்ன, எனக்கு மறந்துச்சு, நீ எங்கள் வீட்டுக்கு நீ டின்னருக்கு வரியா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி நான் வரேன், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. டின்னர் சாப்பிட்டு முடிச்சோடனே சரிம்மா நான் அந்த பிள்ளைய வீட்டில் போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன் பைக்கில் ஏற்றிட்டு போய் அவளை வீட்டில் விட்டுட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுவான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஒரு லைப்ரரிக்கு போயிருப்பான். அந்த லைப்ரரியில் ஒரு புக்கை படிச்சிருப்பான். அந்த 3 பிள்ளைய காணாமல் இருக்கும், அது காரணம் யூகி அப்படின்னு இல்லை போட்டிருக்கோம். அப்போ நம்ம ஹீரோவும் அடுத்த பேஜை பாட்டி பார்ப்பேன்னா அதில் ஒரு பேரை பார்ப்பா. அதில் கயோ எழுதியிருக்கோம். கயோ இந்த பிள்ளைய என் கிளாஸ்மேட் தான். இந்த பிள்ளைய நான் கடைசியாக ஒரு பார்க்கில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவள் இறந்து போயிட்டா. இதனால் நான் ரொம்பவுமே வருத்தப்பட்டேன். அப்புறம் இங்கே அவங்க அம்மா காமிப்பாங்க. அவங்க அம்மா அங்கே இருந்தான்ல அவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க தீவிரமாக கண்டுபிடிச்சிட்ருப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்திருப்பாங்களா.
அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. சரி அதை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம பையன்கிட்ட பேசுவோம் அப்படின்னு அவங்களும் அவங்க பையனுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு கத்தி சொரக்குன்னு இறங்குது. யாரான்னு பார்த்தா அந்த கில்லர். சரி நாங்கள் அம்மாவும் இந்த கடைசி நிமிஷம் அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ கால் பண்ணி யார்கிட்டயாவது சொல்லி ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்துட்ருப்பாங்க. அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கில்லர் யூகி இல்லை, அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னை மன்னிச்சிரு சட்டோரு, அவனை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் அதை யூகி இருக்காது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவங்க அம்மா நம்ப மாட்டாங்கள. இதுக்கப்புறம் எப்படியாவது ஃபோன் அடிக்கலாம் பார்க்கும்போது அந்த கில்லர் ஃபோனை தூக்கிடுவான். இங்கே நம்ம ஹீரோவும் சரி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பொண்ணும் சரி பாய் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்து பார்ப்பான். ஆனால் அப்போது அந்த கில்லர் அங்கே போவான். யார் இருவான் கோமாளி இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்ப்பானா. அவன் கண்ணாடி ரெட் ஐஸ் இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பான். வீட்டுக்கு வந்து கதவை திறந்து பார்த்தா அவங்க அம்மா செத்து போய் கிடப்பாங்க. இதை பார்த்துட்டு அவன் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவன் கையில் ரத்தக்கரை இருக்குமா, அதை பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு வந்த மேடு சட்டரோ அவங்க அம்மாவை கொண்டுட்டா அப்படின்னு போட்டு கொடுத்துரும். இதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்துடுமா. நம்ம ஹீரோ தான் அவங்க அம்மா கொண்டாட நினச்சிக்கிட்டு ஹீரோவை பிடிக்க போலீஸ்லாம் வந்துடுமா. அதுக்கப்புறம் அவன் ரொம்பவே பயந்துடுவான். அந்த கில்லர் அதுக்கு காரணம் நான் இல்லை, அந்த கில்லர் தான் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ரீவைண்ட் ஆகுமா. அப்புறம் அவன் எங்கே இருப்பான் தெரியுமா, 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பான். இதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டை பார்ப்பான். இவனை எனக்கு தெரியும் இவன் அப்படின்னு பார்ப்பானா. அப்போ ஸ்கூலுக்கு வந்து பார்ப்பான். இது 1988 இதே எங்கள் ஸ்கூலா அப்படின்னு பார்ப்பானா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு கமெண்ட்டில் சாட்டிட்டு போயிடுங்க. ஸோ லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடை கூடிய சீக்கிரத்திலே போடுறேன். பாய் காய்ஸ்.